ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட்ஸ் மிஸ்ட்ரி. ஒரு அன்னோன் காய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துருக்கான். அவனுடைய கைகள்ல விலங்குகள் போடப்பட்டிருக்கு. அதுவும் அந்த விலங்குகள் அவனுக்கு முன்னாடி இருக்கிற டேபிள்ல மாட்டப்பட்டிருக்கு. அவனுக்கு சைடுல 3 டிடெக்டிவ்ஸ் உட்காந்து அவனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த ஒரு இடத்துல இருந்து இந்த மிஸ்டீரியஸான மேனால தப்பிக்க முடியுமா? இந்த கேள்வியை கேட்ட உடனே எல்லாரும் டக்குன்னு முடியாதுன்னு தான் சொல்லுவீங்க. ஆனா அந்த இடத்துல இருந்து அவன் அசால்ட்டா தப்பிச்சிட்டான். அவன் யாரு? அவன் இந்த இடத்துல இருந்து தான் தப்பிச்சிருக்கானா இல்ல இதை தாண்டி பல இடங்கள்ல இருந்து தப்பிச்சிருக்கானா? இவன் தான் வரலாற்றிலேயே மிகப்பெரிய இன்டெலிஜென்ட்டான எஸ்கேப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு கூட சொல்றாங்க. அவனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது 1987. ரிச்சர்ட் லீ மெக்னையர் அப்படின்ற ஒரு மனிதன் தன்னுடைய 30வது பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிளான் போடுறான். ஆனா அந்த பிளான் அவனோட லைஃபையே சேஞ்ச் பண்ண போகுதுன்றது அப்ப அவனுக்கு தெரியாது. அதுதான் நார்த் டக்கோட்டால இருக்கிற ஒரு தானிய கிடங்க கொள்ளையடிக்கிறது. ஒரு தானிய கிடங்க போய் ஒருத்தன் கொள்ளையடிக்க போறான் அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு வேலை இருக்காது. அதனால அவனுக்கு உணவுக்கு வழி இல்லாம இருக்கலாம். அதனால போய் கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஆனா இவன்ட்ட ஒரு நல்ல வேலை இருக்கு. அதுவும் நார்த் டக்கோட்டால இருக்கிற ஒரு ஏர்போர்ட்ஸ்ல சர்ஜென்டாவும் வேலை பார்த்துட்டு இருக்கான். நல்ல வேலையில இருந்தும் ஏன் இவன் கொள்ளையடிக்க போனோம் அப்படின்னா ஒருவேளை ஐக்கியூ கம்மியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சீங்கன்னா அதுவும் கிடையாது. இவன் பயங்கர இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆள் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் அத அவனோட தம்பியே சொல்றான். அப்படின்னா வேற எதுக்கு கொள்ளையடிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதற்கான ரீசன் அவன் தம்பிக்கும் தெரியாது, டிடெக்டிவ்ஸ்க்கும் தெரியாது, ஏன் கொள்ளையடிக்க போன மெக்னையருக்கே தெரியாது அப்படின்னு தான் சொல்லியானோ. ஆனா கொள்ளையடிக்க போறான். அப்படி கொள்ளையடிக்க போறப்ப துரதிருஷ்டவசமா அங்க வேலை பார்த்துட்டு இருந்த 2 பேரு இவனை பாத்துறாங்க. பாக்குறதோட மட்டும் இல்லாம போலீஸ்க்கு கால் பண்ணவும் ட்ரை பண்றாங்க. இதை பார்த்ததும் அவங்கள மிரட்டுறதுக்காக தான் கையில கொண்டு வந்த துப்பாக்கியை எடுத்து மெக்னையர் சுடுறான். பார்த்தா அந்த துப்பாக்கில இருந்து வெளிவந்த குண்டு அங்க இருந்த 2 பேர்ல ஒருத்த மேல படுது. அவன் உயிரிழக்கவும் செய்யறான். மெக்னையர் என்னமோ இங்க வந்தது கொள்ளையடிக்க தான். ஆனா தவறுதலா ஒருத்தனை கொண்டுட்டனால வேற வழியே இல்லாம துப்பாக்கியை கீழே போட்டுட்டு தானே சரண்டர் ஆகுறான். அதுக்கப்புறம் போலீஸ் இவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போறாங்க. அங்க இருக்க ஒரு சேர்ல உட்கார வைக்கிறாங்க. இவனுடைய கைகள்ல கைவிலங்க மாட்டி முன்னாடி இருக்க டேபிள்ல மாட்டி விடுறாங்க. அந்த சமயத்துல இவனுக்கு பக்கத்துல 3 டிடெக்டிவ்ஸ் உட்காந்து இந்த கேஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருந்த 3 டிடெக்டிவ்ஸ் அண்ட் அங்க இருக்கிற போலீஸ் எல்லாருமே பயங்கர டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு சமயத்துல நம்ம மெக்னையர் கையில மாட்டிருந்த விலங்கு அசால்ட்டா ஊத்துட்டு குடுகுடுன்னு ஓட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த உடனே அங்க இருந்த டிடெக்டிவ்ஸ் மட்டும் கிடையாது, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்குமே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கலாம். அதே அப்புறம் இவ்வளவு பரபரப்பா எங்கிட்டு இருக்கிற இந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அதுவும் இவ்வளவு பேர் இருக்கிற அந்த ஒரு இடத்துல அசால்ட்டா கை விலங்கு அவுத்துட்டு இவனால ஓட முடியும் அப்படின்னா அவங்க கிட்ட கை விலங்குக்கான கீ இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. ஆனா கீக்கு பதிலா அவங்க கிட்ட இந்த விலங்கு அவுக்கிறதுக்கு இன்னொரு டூல் இருந்துச்சு. அதுதான் லிப்பாம். லிப்பாம் எப்பயுமே பயங்கர உழவுழுப்பா இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். அதை கைகள் அப்ளை பண்ணா ஈஸியா விலங்குல இருந்து அவுத்துடலான்றது நம்மளுக்கு தெரியுதோ இல்லையோ, அந்த டைம்ல மெக்னையருக்கு நல்லாவே தெரிஞ்சு அதை தான் அவன் பண்ணிட்டு குடுகுடுன்னு ஓடுறான். இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்ல மாட்டோம். நம்ம மெக்னையர் நாட் ஜஸ்ட் இன்டெலிஜென்ட், இவன் பயங்கரமான ஒரு ரன்னரும் கூட. அதுவும் குடுகுடுன்னு ஓடுறதுல இவன் அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. அப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஓட ஆரம்பிச்சவன் கண்டினியூஸா ஓடி இருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா 2 தெரு கழிச்சு போய் சடனா நின்று ஒரு முடிவு எடுக்கிறான். அந்த முடிவு தான் இவனோட 2வது மிகப்பெரிய தவறாவே அமையுது. அதுதான் அந்த தெருல இருக்கிற 3 மாடி கட்டடத்துல ஏறுறது. அந்த டைம்ல ஏன் இப்படி யோசிச்சானு தெரியல. மேபி மாடியில நம்ம ஏறுற ஸ்பீடுக்கு போலீஸால நம்ம துரத்த முடியாது நினைச்சு ஏறினானு தெரியல. அந்த பிளான் கரெக்டா தான் ஒர்க் அவுட் ஆச்சு. எனவே ஏறுறப்ப போலீஸ் அவனை துரத்தவே இல்லை. ஆனா ஏறிட்டு மாடியில போய் நின்னதுக்கு அப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே ஓபன் ஆகுது. அப்படி 3வது மாடிக்கு போன மெக்னையர் அப்பாடா நம்மளை யாரும் துரத்தல, நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு பெருமூச்சு விடுறப்ப கீழ இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. என்னடா இது அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லிட்டு சைட்ல இருக்க ஜன்னல்ல லைட்டா எட்டி பாக்குறான். பார்த்தா அந்த பில்டிங்கை சுத்தி போலீஸ் சரௌண்ட் பண்ணி நிக்கிறாங்க. சரௌண்ட் பண்றதோட மட்டும் இல்லாம இனிமேல் நீ இங்க இருந்து தப்பிக்க முடியாது, ஒழுங்கா கீழே இறங்கி வந்து சரணடைஞ்சிரு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணவும் செய்றாங்க. ஆனா மெக்னையருக்கு சரண்டர் ஆகுறதுல சுத்தமா விருப்பம் கிடையாது. சோ பக்கத்துல இருக்க இன்னொரு ஜன்னல் ஏறி கீழே குதிக்கிறான். அதுதான் இவன் எடுக்கிற 3வது மிகப்பெரிய தவறுனே சொல்லணும். ஏன்னா இவன் குதிக்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய மரம் இருக்கு. அந்த மரத்துல ஷார்ப்பான கிளைகள் இருக்கு. அதுல இவன் குதிக்கிறப்ப இவன் உடம்புல நிறைய காயங்கள் ஏற்படுது. போலீஸும் இவனை ஈஸியா பிடிச்சு தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்படி பிடிச்சிட்டு போன மெக்னையரை சில நாட்கள் ஹாஸ்பிட்டல்ல வைக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் மினோட்ல இருக்கிற கவுண்டி ஜெயில தூக்கி வைக்கவும் செய்யறாங்க. ஆனா அந்த ஜெயில எதிர்பார்த்த அளவுக்கு பயங்கர லக்ஸரியா இல்ல அப்படின்றதுனால அங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்றான். ஆனா அதுக்கு அந்த அளவுக்கு பெருசா பிளான் போடாததுனால ஈஸியா மாட்டிக்கவும் செய்யறான். சோ இப்ப ராபரி, அட்டெம்ப்டட் மர்டர், எஸ்கேப் அண்ட் அட்டெம்ப்டட் எஸ்கேப்னு சொல்லிட்டு மொத்தம் 5 பிரிவுகளுக்குள்ள மாட்டிக்கிட்டதுனால மொத்தமா சேர்த்து 30 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்து நார்த் டக்கோட்டால இருக்கிற பெனிடென்சியரின்ற ஒரு ஜெயில தூக்கி போடவும் செய்யறாங்க. அங்க போய் நம்மால் சும்மா இருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கேயும் 2 பேரை கூட்டு சேர்த்துட்டு அங்க
இருக்கிற வென்டிலேஷன் டக்ட் இருக்கு பாத்தீங்களா, அது வழியா வெளியே தப்பிக்க ட்ரை பண்றான். ட்ரை பண்றது மட்டும் இல்ல, செம்மையா பிளான் போட்டு தப்பிக்கவும் செய்யறான். ஆனா இவன் கூட்டு சேர்த்துட்டு 2 பேரை கூட்டு வந்தான் பாத்தீங்களா, அவங்க 2 பேருக்கு அந்த அளவுக்கு பெரிய ஐக்கியம் இல்லாததுனால ஈஸியா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஆனா நம்மால் பயங்கரமான இன்டெலிஜென்ட் இல்லையா, அதனால அந்த காலத்துக்கு முன்னாடி காலத்திலேயே நம்ம எம்ஜிஆர் யூஸ் பண்ண ட்ரிக்லாம் இருக்கு பாத்தீங்களா, முகத்துல மறு யூஸ் பண்றது, தலையோட ஹேர் ஸ்டைலை மாத்திக்கிறது, தலையில டை அடிச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு தன்னோட உருவத்தை லைட்டா மாற்றி அமெரிக்காக்குள்ள கிட்டத்தட்ட 10 மாதங்கள் வரைக்கும் ஊர் சுத்திட்டு தர்றான். ஆனா 10 மாதங்கள் கழித்து மறுபடியும் இவனோட கெட்ட காலம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. நம்மளுக்கு கெட்ட காலம்னா வேற என்ன, ஜெயில தூக்கி போடுறதானே. ஆனா இந்த தடவை நம்மால நார்மல் ஜெயில எல்லாம் தூக்கி போடல, பயங்கர ஹை செக்யூர்டான மினசோட்டா கரெக்ஷனல் ஃபெசிலிட்டி அப்படின்ற ஜெயில தூக்கி போடுறாங்க. இந்த ஜெயில சும்மாலாம் சொல்ல முடியாது, 5 லெவல் செக்யூரிட்டி நிறைந்த பயங்கர பாதுகாப்பான ஜெயில். ஆனா நம்மால் இங்கேயும் சும்மா இருப்பானா என்ன, இங்கேயும் தப்பிக்க ட்ரை பண்றான். ஆனா இங்க அவன் பருப்பு வேகலன்னு தான் சொல்லி ஆகணும். அதாவது இவன் போட்ட பிளான் எதுவும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேன்டுது. சோ வேற வழியே இல்லாம தன்னுடைய வாழ்நாட்களை இந்த ஜெயிலே கழிக்க ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்துல தான் இந்த ஜெயிலுக்குள்ள இருக்க கைதிகளுக்கிடையே சில முரண்பாடுகள் ஏற்படுறதையும் நோட் பண்றான். இந்த முரண்பாடுகள் பயங்கரமான போராட்டமா மாற போறதையும் இவன் தெரிஞ்சுக்கிறான். சோ இந்த போராட்டத்துல நம்ம ஏதாவது கலவரத்தை கிரியேட் பண்ணா நம்ம இங்க இருந்து ஈஸியா தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு மாஸ்டர் பிளானையும் போட ஆரம்பிக்கிறான். பார்த்தா போலீஸ் இவனுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான மாஸ்டர் பிளானை போட்டு அந்த ஜெயில இருந்த கைதிகளை எல்லாம் வேற வேற ஜெயிலுக்கு மாத்தி விட்டுறாங்க. அப்படி மாத்தி விட்டதுல நம்ம மெக்னயர் அதுக்கடுத்த லெவல் செக்யூரிட்டி நிறைந்த புளோரன்ஸ் ஜெயில போய் மாட்டிக்கிறான். அப்புறம் என்ன, இது புது ஜெயில் இல்லையா, சோ மெக்னயர் எஸ்கேப் பிளானை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். மெக்னயரும் பயங்கரமா உட்காந்து ஒரு பிளானை போடுறாப்ல. ஆனா அவர் போடுற பிளான போலீஸுக்கு தெரிஞ்சதுனால இனிமேல் இவனை இங்க வச்சா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்த ஹை லெவல் செக்யூரிட்டி நிறைந்த லூசியானா ஜெயில தூக்கி போடுறாங்க. இந்த ஒரு ஜெயில் இவருக்கான ஒரு எண்டு கார்டு அப்படின்னு தான் சொல்லியானோம். ஏன்னா இந்த ஜெயில இருந்து தப்பிக்கிறதுன்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது, அவ்வளவு பாதுகாப்பு இருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த ஜெயிலுக்குள்ள போனா வேலைகளும் பயங்கரமா பார்த்தாகணும். அப்படி உள்ள போன நம்ம மெக்னயருக்கு கொடுக்கப்பட்ட வேலை போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வர கிழிந்த சாக்குகளை தச்சு மறுபடியும் அந்த சாக்கை மூட்டை கட்டி அனுப்புறது தான். அந்த வேலையை மெக்னயரின் வேண்டாவரப்பா ஓரளவுக்கு பார்த்துட்டு இருக்காப்ல. ஆனா நாட்கள் போக போக தான் ஏன் நம்ம இந்த சாக்கை இவ்வளவு நாள் யோசிக்காம விட்டோம், இந்த ஒரு சாக்கை வச்சு நம்ம ஏன் வெளியே தப்பிச்சு போக கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவையும் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது அங்க வர கிழிந்த சாக்குகள் எல்லாத்தையும் தச்சு மறுபடியும் மூட்டை ஏற்றி தான் அனுப்பிடுவாங்க. அப்படி கிழிந்த சாக்குகளை தைக்கிறப்ப கீழே ஒரு பெரிய சாக்கை விரிச்சு அது மேல சில சாக்குகளை போட்டு அதுக்கு மேல தான் படுத்து அதுக்கு மேல சில சாக்குகளை வச்சு ஒரு மூட்டை மாதிரி தச்சு வச்சுட்டா நம்மளே நார்மலான சாக்கு மாதிரி வண்டி ஏற்றி அனுப்பி விட்டா நம்ம ஈஸியா ஜெயில விட்டு வெளியே வந்துடலாம்னு சொல்லிட்டு திங்க் பண்றாரு. திங்க் பண்றதோட மட்டும் இல்லாம அந்த ஒரு ஐடியாவை பெர்ஃபெக்டா ஏப்ரல் 5, 2006 அன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணவும் செய்யறாரு. இதை கேட்கறப்ப என்னடா இது அடிமட்ட முட்டாள்தனமான ஒரு ஐடியாவா இருக்கு, சாக்குக்குள்ள அவர் படுத்துக்கிட்டாருன்னா எப்படிடா மூச்சு விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதுக்கு இவர்கிட்ட ஒரு பிளான் இருந்துச்சு. அதாவது சாக்குக்குள்ள படுத்ததுக்கு அப்புறம் ஒரு டியூப் அவரோட வாயில வச்சிருப்பாரு. அந்த ஒரு டியூப் சாக்கோட மேற்பகுதி வரைக்கும் வரும். ஆனா அந்த டியூப் வெளியில இருந்து பார்த்தா தெரியாத அளவுக்கு தான் அவர் மறைச்சு வைக்கவே செய்யறாரு. சோ இப்ப கீழே சாக்க விரிச்சு அதுக்கு மேல சாக்க போட்டு அதுக்கு மேல தான் படுத்து அதுக்கு மேல சாக்க வச்சு தன்னோட வாயில டியூபை வச்சு பெர்ஃபெக்ட்டா ஒரு சாக்கு மூட்டை மாதிரியே கீழே படுத்து கிடக்காரு. அதுக்கப்புறம் வழக்கம் போல சாக்கு மூட்டையை தூக்குறவங்க சாக்கு மூட்டையை தூக்கி வண்டியில வைக்கிறாங்க. அப்படி வண்டியில வச்சதுல மெக்னயர் இருக்க சாக்கு மூட்டையும் ஒண்ணு. அந்த வண்டியும் ஜெயில கடந்து ஜெயிலுக்கு வெளியில இருக்க போஸ்ட் ஆபீஸையும் அடையுது. ஆனா அடைந்த உடனே மெக்னயர் அங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்ணல. ஏன்னா இது லஞ்சுக்கான டைம்னு மெக்னயருக்கு நல்லாவே தெரியுது. சோ தன்னுடைய டைமுக்காக மெக்னயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைமும் வருது, கூடவே ஒரு குரலும் ஒலிக்குது. ஓகே, லஞ்ச் டைம் வந்துருச்சு, எல்லாரும் சாப்பிட போலாம் அப்படின்றது தான் அந்த குரல். இந்த சத்தம் கேட்ட அடுத்த சில நிமிடங்கள்ல அந்த இடமே கம்ப்ளீட் சைலண்ட் ஆகுது. இந்த சைலண்டா உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் மெக்னயர் அந்த சாக்குக்குள்ள இருந்து வெளியே வராரு. ஏன்னா இப்ப அங்க யாருமே இல்ல. அதுக்காக இதுதான் இந்த எஸ்கேப்போட எண்டான்னு கேட்டா அதுதான் கிடையாது. ஏன்னா இவர் இருந்த ஜெயில 4 மணி வரைக்கும் கைதிகளை எண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் 4 மணி ஆயிருச்சுன்னா கைதிகளை எண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி என்றப்ப மெக்னயர் இல்லைன்றது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இவரை தேடவும் ஆரம்பிச்சிருவாங்க. சோ அந்த 4 மணிக்குள்ள இவரால் எவ்வளவு தூரத்தை கடக்க முடியுமோ அவ்வளவு தூரத்தை கடந்தாகணும். அதுலயும் முக்கியமா இந்த சிட்டியை விட்டே இவர் வெளியேறி ஆகணும். ஆனா அதுலயே ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கதான் செய்யுது. அதுதான் மெக்னயர் போட்டிருக்க ட்ரெஸ். ஜெயில இருந்து வந்து நம்ம மெக்னயர் கிட்ட கலர் கலராக ட்ரெஸ் இருக்கும், ஜெயில இருக்க ட்ரெஸ் தானே இருக்கும். ஸோ அந்த ட்ரெஸ்ஸோட வெளியே போன உடனே கபக்குன்னு பிடிச்சிருவாங்க இல்லையா. ஸோ இப்போ அவருக்கு வேற வழியே இல்லை. அந்த ட்ரெஸ் அப்படியே அங்கே கழட்டி போட்டு உள்ள போட்டுருக்கிற பனியன் டவுசரோட தான் ஒரு ஓடியானோ. அதையும் அவர் பெர்ஃபெக்டா பண்றாரு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, குடுகுடுன்னு ஓடுறதுல மெக்னயர் அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 4 மணி ஆறதுக்குள்ள எவ்வளவு தூரம் நம்மளால ஓட முடியுமோ அவ்வளவு தூரம் ஓடணும்னு சொல்லிட்டு அவரும் குடுகுடுன்னு ஓடிட்டே இருக்காப்ல. மணியும் 4 மணி ஆகுது. அனௌன்ஸ்மெண்ட்டும் வெளியே வருது. ஜெயில இருந்து ஒரு கைதி தப்பிட்டான்ற நியூஸும் பயங்கரமா பரவ ஆரம்பிக்குது. எல்லா போலீஸும் ஒவ்வொரு மூலையில ஒவ்வொரு பக்கம் வலைய வீசி தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கப்ப ஒரு போலீஸ் பயங்கரமா தேடி களைச்சு போய்
ஒரு ரயில்வே ட்ராக்குக்கு பக்கத்துல சாண்ட்விச்சை சாப்பிட்டுட்டு இருக்காப்ல. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கப்ப சைட்ல ஏதோ ட்ரெயின் வர மாதிரி கடன்னு சவுண்ட் கேக்குது. ஐயோ ட்ரெயின் கூட வரது தெரியாம நம்ம மட்டும் தண்டவாளத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு வேகமா ட்ரெயினை திருப்பி பாக்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல ட்ரெயின் வரல, ஒருத்தன் குடுக்குடுன்னு ஓடி வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே இவருக்கு ஒரு மாதிரி டவுட் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சம்பந்தமே இல்லாம ரயில்வே ட்ராக்ல ஒருத்தன் ஷூ பனியன் ட்ரௌசரை போட்டுட்டு ஓடி வந்துட்டு இருக்கானா, யாருக்கு தான் டவுட் வராம இருக்கும் சொல்லுங்க பாப்போம். சோ அவனை பார்த்த உடனே டேய் நில்லு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவன் அதை கண்டுக்காம குடுக்குடுன்னு ஓடிட்டே இருக்கான். டேய் நிக்க போறியா இல்லையான்னு சொல்லிட்டு பயங்கரமா சவுண்ட் ஏத்தின உடனே டக்குன்னு அவன் நின்றான். நின்ற உடனே ஒரு பக்கத்துல போயிட்டு நீ தானே ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த கைதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதை கேட்ட உடனே இவன் திருதிருன்னு முடிச்சுட்டு சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னே தெரியல, தெளிவா சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியும். சரி ஓகே உன் பேர் என்ன சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. அதை கேட்ட உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம ஃப்ளூயண்டா ராபர்ட் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இதை ஃப்ளூயண்டா சொன்ன உடனே போலீஸ்க்கு கொஞ்சம் டவுட் கம்மியாகுது. இருந்தாலும் மறுபடியும் நீ எங்க இருந்து வர்ற அப்படின்னு கேட்கிறாரு. உடனே மெக்னேயர் கொஞ்சம் கூட யோசிக்காம சார் நான் இங்க பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹோட்டலோட பேர் எனக்கு மறந்து போச்சு, ஆனா ஒரு புது கட்டடம் கட்டுறாங்களா சார், அதுக்கு பக்கத்துல தான் ஹோட்டல் இருக்கு, அந்த ஹோட்டல்ல இருந்து தான் சார் வரேன் அப்படின்னு சொல்றான். இந்த பதில கேட்ட உடனே போலீஸ்க்கு குறைஞ்சிருந்த அந்த டவுட் லைட்டா இன்க்ரீஸ் ஆகுது. உடனே டக்குன்னு மெக்னேயர் உன் ஐடி கார்டு எடுத்து பாப்போம் அப்படின்றாரு. அதுக்கு மெக்னேயர் சார் ரன்னிங் வரப்பலாமா சார் ஐடி எடுத்துட்டு வருவாங்க, நானே ரோட்ல போனா ஸ்லோவா ஓடுவோம், ட்ராக்ல ஒன்னா பாஸ்டா ஓடலான்னு ஓடி வந்துட்டு இருக்கேன், என்னைய மறைச்சு இப்பெல்லாம் கொஸ்டின் கேட்டு இருக்கீங்களா சார், ஏன் சார் இப்பெல்லாம் கேட்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே போலீஸ் நிறுத்து, இன்னமும் எனக்கு உன் மேல இருக்கிற டவுட் கம்மியாகவே மாட்டேங்குது, நான் ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி ஐடென்டிபிகேஷனை கேட்டுக்கிறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி தப்பிச்சு போன அந்த கைதியோட அடையாளம் எல்லாத்தையும் கேட்கிறாரு. அவங்களும் வரிசையா அவன் 50 வயசு மனுஷன், அவன் மண்டையில முடி கம்மியா இருக்கும், கையில பாத்தீங்கன்னா சின்ன ஆட்டு தாடி இருக்கும், அவன் கண்ணு ப்ளூ கலர்ல இருக்கும், அண்ட் அவன் கையில எப்பயுமே ஒரு கண்ணாடி இருக்கும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வரிசையா அடுக்கி வைக்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த போலீஸும் ஒவ்வொன்றா அவங்க நோட் பண்ணிட்டே வராரு. அவங்க சொல்ற அங்காடியால எல்லாமே அப்படியே பெர்ஃபெக்டா இருக்கு. இதை பார்த்த உடனே அடே யாருக்கு அதுல கோவ சுத்த பாக்குற, நீ தானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க உன் பேரை எப்ப சொல்லு பாப்போம் அப்படின்னு கேட்கிறாரு. அதை கேட்ட உடனே டக்குன்னு ஒரு பேரை மெக்னேயர் சொல்றான். அந்த இடத்துல தான் ஒரு தப்பையும் அவன் பண்றான். அதுதான் ஜிம்மி ஜோன்ஸ். நீங்க சரியா கவனிக்கலாம்னா நாங்களே திரும்ப ஒரு தடவை சொல்றோம். அவர் ஃபர்ஸ்ட் சொன்ன பேரு ராபர்ட் ஜோன்ஸ், செகண்ட் சொன்ன பேரு ஜிம்மி ஜோன்ஸ். இத சொன்ன உடனே ஐயோ பேரை மாத்தி சொல்லிட்டோமே அப்படின்னு மெக்னேயர் பயங்கரமா பயப்படுறாரு. ஆனா இந்த பதற்றம் மெக்னேயர்ட்ட தான் இருக்கே தவிர போலீஸோட ஃபேஸ்ல எந்த ஒரு சேஞ்சஸும் தெரியல. போலீஸ் இந்த நேம சரியா கவனிக்கலன்னு தெரிஞ்ச உடனே மெக்னேயர் டக்குன்னு அடுத்த ஒரு பதிலையும் வைக்கிறாரு. சோ ஒரு சின்ன கான்வர்சேஷனுக்கு அடுத்து போலீஸும் நீ அவனா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மெக்னேயரை வழி அனுப்பவும் செய்யறாரு. அதுக்கப்புறம் என்ன மெக்னேயர் திரும்பவும் அவருடைய ஓட்டத்தை தொடர ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒரு இன்சிடென்ட்டை கேட்கும்போது உங்களுக்கு சைல்டிஷா தோணலாம், டே இப்பெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காடா அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். ஆனா மிராக்கிள் சம்டைம்ஸ் ஹேப்பன்ஸ் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த ஒரு இன்சிடென்ட் மெக்னேயர் லைஃப்லயும் நடந்திருக்கு. இத மெக்னேயரே சொல்லியிருக்காரு. அதுக்காக இந்த ஓட்டம் இப்பயே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது, அடுத்தும் தொடரதான் ஆரம்பிக்குது. இப்படி ஜெயில இருந்து பயங்கரமா பிளான போட்டு தப்பிச்ச நம்ம மெக்னேயருக்கு வீட்லயே சும்மா உட்காந்து போர் அடிச்சு அந்த வருஷம் கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு பயங்கரமா குசும்பெடுத்து போய் ஒரு கிரீட்டிங் கார்டை இவர் தப்பிச்சு அந்த ஜெயில இருக்கிற வார்டனுக்கு அனுப்புறாரு. அந்த கிரீட்டிங் கார்டுல என்ன இருந்தா தெரியுமா, நான் எப்படி உங்க ஜெயில இருந்து தப்பிச்சேன் பாத்தீங்களா, அதுலயும் நான் தண்டவாளத்துல ஓடி வரப்போ ஒரு போலீஸ் நின்றுட்டு இருந்தாப்புல, அவரோட கண்ணுக்குள்ள நான் வரல விட்டு அலைக்க நான் தப்பிச்சு ஓடி வந்தேன், என்ன யாராலையும் பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கெத்தா கிரீட்டிங் எழுதி அனுப்பியிருக்காப்ல. இதை பார்த்த உடனே போலீஸ்க்குனாலும் ஜம்ம காண்டாயிருது. ஆகா இவனை இப்படியே விட்டா நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது, இவனை அமெரிக்காவோட மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட்ல போடுங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்காஸ் மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் லிஸ்ட்ல அவரோட பேரை சேர்த்ததோட மட்டும் இல்லாம அமெரிக்கால அப்போ ஒளிபரப்பாயிட்டு இருந்த டிவி சீரியல்லையும் இவரோட போட்டோவை ஆட் பண்ணி இவரை விளம்பரப்படுத்தவும் செய்யறாங்க. சோ இவரை பிடிச்சு கொடுத்தா ரிவார்டு நிறைய கொடுக்கறோன்னு நிறைய அனௌன்ஸ்மெண்ட்டையும் வெளியிடுறாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்த உடனே ஆகா நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டோமோ சொல்லிட்டு மெக்னேயர் இனிமேல் நம்ம அமெரிக்கால இருந்தா நம்மள வலை போட்டு பிடிச்சு விடுவாங்க, சோ நம்ம இங்க இருந்து எங்கேயாச்சும் தப்பிச்சு போயான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற கனடா நாட்டுக்கு குடுகுடுன்னு ஓடி போயிடுறாரு. ஆனா எப்படி போனாரு, யார் மூலமா போனாருன்னு யாருக்கும் தெரியல. ஆனா கனடாக்கு போய் சேரவும் செய்யறாரு. அப்படி கனடாக்கு போன மெக்னேயரும் பல மாதங்கள் ஜாலியா சுத்தவும் செய்யறாரு. ஆனா அதுக்கடுத்து சில மாதங்கள் கழித்து கனடா போலீஸ் கிட்ட மாட்டவும் செய்யறாரு. அப்படி மாட்டின உடனே மெக்னேயர்னால பயங்கரமான ஒரு பதற்றம் கிரியேட் ஆகுது. ஐயோ அமெரிக்கால இருந்து போட்டோ அனுப்பிட்டாங்களோ, அப்படி அனுப்பிதான் நம்மளை பிடிச்சிட்டாங்களோ சொல்லிட்டு பதற்றத்தோட நின்றுட்டு இருக்காரு. ஆனா கனடா போலீஸ் இப்ப அவரை பிடிச்சது அமெரிக்காஸ் மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் அப்படின்றதுக்காக கிடையாது, அவர்கிட்ட இருக்க காருக்காக. எஸ் அமெரிக்கால இருந்து கனடா கூடி வந்தவர் இங்க வந்து பிசினஸா பண்ண முடியும், திருடி தானே சம்பாதிக்க முடியும். சோ இப்ப அவர் பண்ணிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் கார் கிடைக்குதோ அந்த கார்லாம் திருடி வேற எங்கேயாச்சும் வித்து அதுல இருந்து காசை சம்பாதிக்கிறது தான். அப்படி அவர் திருடின ஒரு காரை தான் இவங்க கையும் களவுமா பிடிச்சு அவரையும் பிடிக்கிறாங்க. ஆனா இவங்க கிட்ட இருந்து அவர் அலேக்கா நழுவிட்டு குடுகுடுன்னு வழக்கம் போல எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்படி இவர் ஓட ஆரம்பிச்ச 2 நாள் கழிச்சு இவரை பிடிச்ச கனடியன் போலீஸ் தற்செயலா ஒரு டிவி சீரியல் பாக்குறாங்க. அந்த சீரியல்ல அமெரிக்காஸ் மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் லிஸ்ட்ல இவங்க பிடிச்ச கிரிமினலோட போட்டோவும் பேரும் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஆகா இவ்வளவு பெரிய கிரிமினலா சாதாரணமா விட்டுட்டோம் அப்படின்னு யோசிச்சு வேகமா ஓடி போய் இவங்க சீஸ் பண்ண காரை செக் பண்றாங்க. அப்படி செக் பண்றப்பதான் அதுக்குள்ள எக்கச்சக்க ஃபேக் ஐடிஸ், ஃபேக் பாஸ்போர்ட்ஸ் இருக்கதையே நோட் பண்றாங்க. இதை பார்த்த உடனே செம்ம காண்டாகி இனிமேல் நீ அமெரிக்கால மட்டும் கிடையாது
கனடாலையும் மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் தாண்டான்னு சொல்லிட்டு இவனுடைய பேரை இவங்க லிஸ்ட்லயும் சேர்த்து விட்டுறாங்க. சோ இப்ப நம்ம தலைவரால அமெரிக்காலயும் இருக்க முடியாது, கனடாலையும் இருக்க முடியாது. இருந்தாலும் மெக்னயர் இதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. அதாவது கொஞ்ச நாள் அமெரிக்கால இருக்குது, கொஞ்ச நாள் கனடால இருக்குது. அதாவது அங்க பிரச்சனை வந்தா இங்க ஓடி வந்துடுறது, இங்க பிரச்சனை வந்தா அங்க ஓடி போயிடுறது. அதாவது கனடால கிடைக்கிற கார் பைக்கை களவான்ட்டு அமெரிக்காவுக்கு போறது, அமெரிக்கால கிடைக்கிற கார் பைக்கை களவான்ட்டு கனடாக்கு வர்றது. இப்படி களவாடி ஓடியே அவருடைய வாழ்நாளும் கழிய ஆரம்பிக்குது. நீங்களே சொல்லுங்க பாப்போம். நார்மலா ஓடினாலே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம கழிச்சு போயிருவோம் இல்லையா? அப்படி இருக்கிறப்ப அவர் வாழ்க்கையிலேயே ஓடிட்டே இருக்காருன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் கழிச்சு தானே போனோம். ஸோ அந்த ஒரு டைம்ல தான் இனிமேல் நம்மளால ஓட முடியாது, நம்ம லைஃப்ல செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு கனடால இருக்கிற வில்லிஸ்டன் லேக்குக்கு பக்கத்துல ஒரு மிகப்பெரிய லேண்டை வாங்குறாரு. இதை கேட்டோன்னே உங்களுக்கு பயங்கரமான ஒரு சந்தேகம் கிரியேட் ஆகும். எப்படா ஓடிட்டு இருந்த ஒரு இவ்வளவு பெரிய லேண்டை வாங்குவார் அப்படின்ட்டு. ஆனா இதுக்காக தான் அவர் இவ்வளவு நாள் ஓடிட்டே இருந்தாரு. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஓடுறப்போ ஒரு கார் இல்லாட்டினா பைக்கை திருடிட்டு போவார் பாத்தீங்களா? அப்படி அவர் திருடிட்டு போறதுல மேக்சிமம் காரா தான் இருக்குமாம். அதுலயும் அந்த கார் எல்லாமே பிராண்ட் நியூ காரா தான் இருக்கும். அதுக்குள்ள ஜிபிஎஸ் இருக்காது. அண்ட் அதே நேரத்துல அவர் திருடுற கார் எல்லாமே ஒயிட் கலர் காரா தான் இருக்குமா. ஏன்னா வெள்ளை கலர் காரை திருடிட்டு போனா போலீஸ் தொடர்ந்துட்டு வந்தாலும் எக்கச்சக்கமான வெள்ளை கலர் கார் ரோட்ல போறப்ப இவரோட காரை ட்ராக் பண்றதுக்கான பாசிபிலிட்டி கம்மியாகும். அதே நேரத்துல ஜிபிஎஸ் இல்லாத கார் அப்படின்னா அந்த காரை பிடிக்கிறதும் கஷ்டம் இல்லையா? அதனாலதான் இந்த மாதிரியான காரை திருடுவாரு. அதே நேரத்துல புது காரை திருடினாதான் அதிக ரேட்டுக்கு விற்கவும் முடியும் இல்லையா? அதனாலதான் இந்த மாதிரியான பிளானை போட்டு பக்காவா ஸ்கெட்ச போட்டு ஒவ்வொரு காரா திருடி அதுல இருந்து வர காசை வச்சுதான் இப்ப இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய லேண்டையே வாங்கி அவர் செட்டில் ஆகவும் செய்யறாரு. இவரோட லைஃப் இந்த லேண்டை வாங்கினதுக்கு அப்புறம் செம்ம ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. அன்டில் ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய லக்ஸரியான காரை அப்பதான் புதுசா சேர்ந்த ஒரு போலீஸ் பாக்குற வரைக்கும் அந்த ஒரு காரை பாக்குறப்பதான் அந்த போலீஸ்க்கு சம்திங் டவுட் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த வெள்ளை கலர் கார் பாத்தீங்கன்னா பயங்கர லக்ஸரியான காரா இருக்கு. ஆனா அந்த காரோட கண்ணாடியை பாத்தீங்கன்னா அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட் ஆப்போசிட்டா வீட்டுல கைப்பட ஏதோ வினோதமா டிண்டட், அதாவது வெளியில இருந்து பார்த்தா உள்ள தெரியாத அளவுக்கு மாடிஃபை பண்ண கண்ணாடி இருக்கிற கார் மாதிரி தெரியுது. அதுவும் அந்த கார் ரொம்ப நேரமா ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கு. அது அந்த கார் ஓனர் எடுக்காமையே இருக்காரு. இதை பாக்குறப்பதான் அந்த போலீஸ்க்கு டவுட் கிரியேட் ஆகுது. ஆனா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் போலீஸ்க்கு டியூட்டிக்கு டைம் ஆனனால அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஆனா மறுபடியும் அடுத்த நாள் அந்த போலீஸ் அதே காரை இன்னொரு இடத்துலயும் பாக்குறாரு. அந்த காரை பார்த்த உடனே தான் அவருக்கு பயங்கரமா ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த காரை ட்ரேஸ் பண்ணா ஓரளவுக்கு நமக்கு டவுட் கிளியர் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த காரை ஃபாலோ பண்ணி போறாரு. அப்படி போறப்பதான் அந்த காருக்குள்ள இருக்கிற நபரை பாக்குறாரு. அவர் தான் நம்ம மெக்னயர். இதை பார்த்த உடனே போலீஸ் அந்த காரை பயங்கரமா தொடர்ந்துட்டு போய் மடக்கி பிடிக்கவும் செய்யறாரு. ஆனா அவர்கிட்ட இருந்து மெக்னயர் தண்ணி காட்டிட்டு ஓட தான் ஆரம்பிக்கிறாரு. ஆனா இங்க இருக்க ட்விஸ்ட் என்னன்னா முன்னாடி மாதிரி கிடையாது. இப்ப மெக்னயருக்கு வயசாயிடுச்சு இல்லையா? அதனால இவரால் குடுகுடுன்னு ஓட முடியாது. குடுகுடு கிளவை மாதிரி தள்ளாடிட்டு தான் போக முடியும். சோ இதனாலேயே யங்கா இருக்க அந்த போலீஸ்னால இவரை ஈஸியா மடக்கி பிடிக்க முடிஞ்சிருது. இப்படி போலீஸ் மெக்னயரை பிடிச்ச உடனே அவர் போலீஸை பார்த்து பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு, சபாசியா இது வரைக்கும் நான் ஓடினப்ப என்னை எந்த ஒரு போலீஸும் பிடிச்சதில்ல, நீ தான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பிடிச்சிருக்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சரண்டராகவும் செய்யறாரு. அது மட்டும் கிடையாது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவரை கூட்டு போற வழியிலையும் மெக்னயர் பயங்கரமா ஜோக் அடிச்சு சிரிச்சுட்டே வந்திருக்காரு. இது அந்த போலீஸ் ஆஃபீஸரே தான் வாழ்நாள்ல இவ்வளவு ஜோவியலான கிரிமினலை நான் பார்த்ததே இல்லைன்னு மென்ஷன் பண்ணவும் செஞ்சிருக்காரு. இப்படியே ஓடிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கதைக்கு ஒரு எண்டு இருக்கணுமா இல்லையா? சோ கனடால பிடிச்ச இவரை அமெரிக்காவுக்கு நாடு கடத்தவும் செய்யறாங்க. நாடு கடத்துறதோட மட்டும் இல்லாம அமெரிக்காவோட பயங்கர செக்யூரான செல்லான ADX ஃப்ளோரன்ஸ்லயும் இவரை அடைக்கிறாங்க. இந்த செல்ல தான் உலகத்தோட நம்பர் 1 கேங்ஸ்டரான எல் சாப்பாவையும் அடைச்சிருக்காங்க. இது அமெரிக்கால மட்டும் கிடையாது, உலகத்திலேயே இதுதான் பயங்கர செக்யூர்டான செல். சோ இதுல இருந்து தப்பிக்கிறதுன்றது பாசிபிளே இல்லாத விஷயம். இருந்தாலும் எல் சாப்போ சிசியர்கள் மாதிரி இவருடைய ஃபேன்ஸும் இந்த செல்ல இருந்து ஒரு நாள் கண்டிப்பா மெக்னயர் தப்பிச்சு குடுகுடுன்னு ஓடி வருவார்னு எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா 11 வருஷம் ஆகியும் இன்னமும் இது நடக்கிற மாதிரியே தெரியல. சோ இப்படிதான் மெக்னயரோட ஓட்டம் இனிதாக எண்ட் ஆகுது. ஓகே வியூவர்ஸ், எனக்கு வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோல இருந்து வாழ்க்கை ஒரு வட்டம், அந்த ஒரு வட்டத்துல நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். என்னதான் குடுகுடு படபடன்னு நம்ம ஓடினாலும் ஒரு குறிப்பிட்ட ஓட்டத்துக்கு அப்புறம் நம்ம நின்று தான் ஆகணும்னு சொல்லிட்டு பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. ஏன்னா இவரோட லைஃப்ல இருந்து நம்ம பெருசா எதையும் கத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இருந்தாலும் இவரோட கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இல்லடா நல்லா தான் இருக்கு, நீங்க வேற லெவல்ல பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது மறக்காம மினிட் மிஸ்ட்ரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே गाइस, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாமா? அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. until then டாடா, bye bye, see you. see you.